வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டாலே தமிழகத்தில் பயங்கரவாதம், தீவிரவாதம், வன்முறை, அராஜகம் என பல்வேறு நிலைகளில் மக்களை அச்சுறுத்துவதுதான் திமுக அரசின் ஒரே நிலைப்பாடாக இருந்து வருகிறது என்று மக்கள் அச்சப்படுகிறார்கள் என்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது கண்டனத்தின் வாயிலாக திமுக அரசிற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் தற்பொழுது போதைப்பொருள் இயங்கம் புழக்கத்தில் உள்ள தமிழகமாக மிக வேகமாக பரவி வருகிறது என்று ஆதங்கப்பட்டு தனது கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் அரசு பேருந்து ஒன்று பாலக்கரை அருகே சென்று கொண்டிருந்த பொழுது சாலையில் போதைப் பொருட்களை உட்கொண்ட 6 இளைஞர்கள் பேருந்துக்கு வழிவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தனர். பேருந்தை நிறுத்திவிட்டு வாகனத்திற்கு வழிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட பேருந்து ஓட்டுநரை அந்த 6 போதைப் பொருட்கள் உட்கொண்ட ஆசாமிகள் சரமாரியாக தாக்கியது பார்க்கும் பொதுமக்களையும் எல்லோரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது திமுக அரசின் செயல்பாடு என்பதை தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, சென்ற மாதத்திற்கு முன்பு திமுகவினுடைய பிரமுகர் ஒருவர், நிர்வாகி ஒருவர் போதைப் பொருட்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்பதும் எல்லோரும் அறிந்ததே. இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அராஜக வன்முறை கட்டவிழ்த்திடப்பட்டு போதைப் பொருட்கள் நடமாட்டம் ஊக்குவிக்கப்படுகிறது என்றே மக்களால் பார்க்கப்படுகிறது என்று அச்ச உணர்வோடு மக்கள் பார்க்கிறார்கள் என்றும், இதையெல்லாம் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து குழுக்கள் அமைத்து போதைப் பொருட்கள் எங்கெல்லாம் விற்கப்படுகிறதோ அதையெல்லாம் உடனடியாக கட்டுப்படுத்தி ஒரு சிறந்த தமிழகத்தை உருவாக்க திமுக அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்று தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி.